வணக்கம், நான் உங்கள் பத்ரியப்பா. தம்பி ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. என்னதுன்னா, இதே மாதிரி எல்லாருக்கும் பேட்டர்ன் போட்டு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா எல்லாரும் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான், கூடி சீக்கிரம் நீங்களும் கடையை மூடிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. தம்பி ஒன்று சொல்றேன், நான் நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு நான் பேட்டர்ன் போட்டு தரல. எப்படி? நான் கடைக்கு வர கஸ்டமருக்கு நான் பேட்டர்ன் போட்டு தரல. நீங்களே தச்சுக்கிங்க, ஒரு மிஷினை வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் பேட்டர்ன் போட்டு தரல. நான் வந்து பேட்டர்ன் போட்டு தர்றது நம்மளோட தையலோட ஆர்வம், நம்மளோட தையல் மேல இருக்கிற ஆர்வத்துல ஒரு தையல் கிளாஸுக்கு போயிட்டு முறையா கத்துக்க முடியாம பாதியிலே நின்றுட்டு அவசரத்துல மிஷினும் வாங்கிட்டு நமக்காவது ஒரு ப்ளவுஸ் தச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இருக்காங்க பாருங்க. இந்த மிஷின் வாங்கி எனக்கு ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடியாம போச்சு அப்படின்னு. இது எப்படின்னா, அந்த மிஷினை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சில டைம்ல வீட்டுல ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 2 மாசம் கிளாஸுக்கு போனேன், எனக்கு 10,000 செலவு வச்சு மிஷின் வாங்கி கொடுத்துட்டேன், இதுல வந்து ஒரு துணி கூட நீ இது வரைக்கும் தச்சது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னோட பேட்டர்ன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்காகத்தான் நான் இந்த வேலை செய்யறேன். நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கோ, அதாவது இந்த மாதிரி நீங்களே தச்சுக்கிங்க அப்படின்னு நான் பேட்டர்ன் போட்டு கொடுக்கல. இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே வீட்டுல தையல் மிஷின் வச்சுக்கிட்டு எங்களுக்கு கூட தைக்க முடியாத நிலைமையில இருக்கும், அதாவது பாதியிலேயே நின்றுட்டோம் அப்படின்றவங்களுக்கு என்னோட பேட்டர்ன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது தெளிவா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.